மாணவர்களே வெல்கம் டு சேனல் எஸ்கிப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுவாஸ் தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நம்மளுக்கு பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்ட் பிடெக் கோர்சஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு முக்கியமான அப்டேட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒருவேளை அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்க, ஒரு பிழை ஏற்பட்டிருக்குன்னா அந்த பிழையை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்களா, அந்த திங் ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்து எப்போ நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட், இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, இது அடுத்து எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், இந்த அப்டேட், இந்த 3 அப்டேட்டையும் நம்ம என்ன போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிஎன்யூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அப்புறம் நம்ம வெட்டினரி யூனிவர்சிட்டி, பேராமெடிக்கல், இந்த 3 டிகிரி கோர்சஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆன் டு டேட் அப்டேட் ஃபாலோ பண்ணிட்டு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படி நான் என்ன சொன்னேன், நம்ம வெப்சைட்டில் ஒரு அப்டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் ஆகுது இல்லைங்களா, த லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்ட் பிடெக் கோர்சஸ் எக்ஸ்டெண்டட் டில் எப்போ வரைக்கும்னா 28/6/2024 அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூ அப்டேட். இதுதான் டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது நிறைய அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏன்னா மற்ற கோர்சஸில் அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனுவாஸ்க்கு அப்ளை பண்ணி வைக்கிறாங்க, அக்ரிக்கு போகிறவங்க தனுவாஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, அப்புறமேட்டு பேராமெடிக்கல் போகிறவங்க தனுவாஸில் அப்ளை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் அதிகமாக அவங்க டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை, அதாவது கிட்டத்தட்ட 7 நாள் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நியூ அப்டேட் வெப்சைட்டில் அப்டேட் ஆயிருக்கு. தென் அடுத்து அப்ளிகேஷன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சார், இது எப்படிங்க சார் நான் ரெடி பண்ணுறது, நான் கம்யூனிட்டி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்லை வேறு ஏதாவது திருத்தங்கள் நான் செய்யணும், அது எப்படி பண்ணுறது, நான் யூனிவர்சிட்டிக்கே தான் நேராக போகணுமா, இல்லை ஏதாவது மெயில் பண்ணுவோன்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு நம்மளுடைய தனுவாஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1 or 2 டேஸில் அப்ளிகேஷனுடைய எடிட்டிங்க்கு டைம் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட்டிங்க்கு அவங்க ஆப்ஷன் ஒரு 2 days எலிஜிபிள் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நார்மலாக லாகின் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா, இதுக்கு ஏதாவது நான் ஃபீஸ் மாதிரி இல்லை ஏதாவது பெனால்ட்டி மாதிரி கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோ ஃபீஸ், எந்த விதமான ஃபீஸுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கரெக்ஷன்ஸ் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூ அப்டேட். இதுதான் நம்மளுக்கு 1 or 2 டேஸில் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலையில். ஏன்னா அப்ளிகேஷன் டேட் நம்மளுக்கு 1 week எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜூலை 2nd week வாரத்தில் தரவரிசை பட்டியலாக சொல்லப்படக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் நமக்கு 2nd week, மேபி 2nd week உடைய ஃபர்ஸ்ட் டே, ஜூலை 2nd week உடைய ஃபர்ஸ்ட் டே திங்கட்கிழமை நம்மளுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியலானது ரிலீஸ் ஆகலாம். எந்தெந்த கேடரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு ரிலீஸ் ஆகும், தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாக்கு, தென் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம், ஒகேஷனல் ஸ்ட்ரீம், அப்புறம் அகாடமிக்கில் 7.5, ஒகேஷனலில் 7.5 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதுக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 4 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, 7.5 அகாடமிக்கு, ஒகேஷனலில் 7.5 இதுக்கெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நடத்தி முடிப்பாங்க. கவுன்சிலிங் நம்மளுக்கு ஜூலைக்கு எண்டில் இருக்கும். ஆகஸ்ட்லேயும் நம்மளுக்கு மேபி ஆகஸ்ட்டில் கூட கவுன்சிலிங் நடக்கலாம், செப்டம்பரில் நம்ம காலேஜ் ஓப்பனிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அடுத்து நடக்க போகிற ஃபுல் ப்ராசஸ். ஆனால் மாணவர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, முன்கூட்டியே இது ப்ரிப்பேர் ஆகி அது தகுந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்து ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும், அப்புறம் கட் ஆஃப் மார்க், சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சீட் அலாட்மெண்ட், காலேஜ் ஓப்பனிங் வரைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சேனல் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, மற்றொரு அற்புதமான சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் எஸ்.எஸ். சூர்யா. நன்றி.